இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்களேன். Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் அதாவது குன்றத்தூரில் வந்துட்டு திருநாகேஸ்வரம் கோயில் தேர் திருவிழா வந்து இன்றைக்கி நடக்க போகுது. நேற்று நைட்டே அதுக்கான ஏற்பாடு எல்லாம் வந்து ஆக்சுவலி 2 to 3 டேஸாக வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து தேர் எடுக்க போகிறாங்க. ஒய்ஃப் வந்து எப்படியாவது அந்த தேரில் அந்த தேர் சங்கிலி எடுக்கிறது வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. என்னை எப்படி ட்ரை பண்ண போகிறேன்னு தெரியல. இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் தொட்டிருக்கேன். 13 years ஆகுது மேரேஜ் ஆகி. ஒரு வாட்டி தொட்டிருக்கேன். சரி இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். இந்த பிஃபோர் வாட்சிங் ஒரு வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தேராண்ட போயிட்டு என்னன்றதை அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இவங்க வந்து ஷாப்பிங்லாம் பண்ணணுமா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து வ்ளாக் பண்ணுவோம். ஆல்சோ அண்ட் எக்ஸ்ட்ரா நைட் வியூஸ் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஒரு விஷுவல்ஸாக உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம டக்குன்னு வந்து வீடியோவில் போகலாம். தேரடி ஆண்டேருந்து பெரிய கோவில் போயிட்டு இங்கே வரத்துக்கு இந்த சீட்டில் வரத்துக்கு எப்படியோ 5 to 6 minutes மேலே ஆயிடுச்சு. ஏன்னா க்ரௌட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து எப்படி கவர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதோட வந்து மார்னிங் vlogல கண்டினியூ பண்ணலாம்.
ஒய்ஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து டச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்க, இது வரைக்கும் இழுத்தவே இல்லை, சும்மா தொட்டுட்டு வந்துடுவேன் கேப்பில். வேற லெவலில் வந்துட்டு ஃபுல்லாக புஷிங்கே இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஃபுல் பண்ணியாச்சு. தச்சித்தரு கார்னரில் வரும். ஸோ அந்த வந்து கவர் பண்ணோம். அண்ட் தென் தச்சித்தரு அண்ட் தென் சடன் டிஸ்பிள் தெரு அங்கே வந்தோடனே நம்ம வந்து கண்டிப்பாக டக்கு டக்குன்னு ஒயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே போகிறாங்க. வேலைலாம் கொஞ்சம் நல்லா பெட்டி ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பேர் இது வரைக்கும் எழுத்ததில்லை, சீரியஸாக தொட்டு தான் பார்த்துட்டு வந்து நான் கூட்டத்தில் கூட சேர்ந்து இந்த தடவை ஃபுல் பண்ணியிருக்கேன். செம்மையான வியூ பாயிண்ட் கிடச்சிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கி மேலே வந்துட்டோம். இது ஆக்சுவலாக ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீடு போல், எங்களுக்கே தெரியாது. அவர் கண்டுபிடிச்சிட்டார் எங்களை பார்த்துட்டு. சரி, ஃபார் சேஃபர் சைட் மாதிரி ஆகிடுச்சு. எங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். டாப் வியூ எதிர்பார்த்தோம். ஏன்னா க்ரௌடில் வந்து நின்று எடுத்தாச்சு நிறைய. சரி, யாராவது டெரஸ் அலோவ் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு நினச்சோம். அது மாதிரி கிடச்சிருச்சு. செம்ம ரஷ்ஷுங்க. காலையில் ஏர்லி மார்னிங் போயிருந்தோம், அப்போ இல்லை க்ரௌடு. இப்போ செம்ம க்ரௌடு. ஃபஸ்ட் டைம் டாப் வியூவில் நின்று பார்க்குறேன். எப்போவுமே சேனல்ஸில் தான் பார்ப்பேன் லைவில். இந்த வாட்டி பர்ஃபெக்ட் ஆங்கிளில் பார்க்குறோம். செம்மையாக இருக்குது. செம்ம க்ரௌடு. எவ்வளோ அழகாக தேர் எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு வராங்க பாருங்களேன். க்ரௌடு பார்க்கவே ரொம்ப அப்படியே கூஸ் பம்ப் ஆகுதுங்க. செம்ம க்ரௌடில் எவ்வளோ அழகாக அந்த தேர் வந்துகிட்டே இருக்குது. தேர் டேர்ன் ஆக போகுது. எவ்வளோ அழகாக டேர்ன் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்களேன். ரொம்ப ஜெய்சாண்டிக்காக இருக்குங்க தேர். கூட்டத்தில் நின்று கீழே பார்க்குறதுக்கும் டாப் வியூவில் நின்று பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம வியூ கிடச்சிருக்குங்க. பால்கனி வியூ ரெக்கார்டிங் இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ண வியூ வந்துருச்சு. ஹஸ்பண்ட் இந்த க்ரௌடில் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் கோப்ரோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. பார்த்துட்டேன். சார் கிட்ட போய் கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கே தெரியாது நாங்கள் இந்த வீட்டில் இருப்போன்ட்டு. பார்த்துட்டாரு. எங்கடா ஷாம்? எங்கடா ஓந்தி கூட்டு வரடா? ஆமாம், செந்தில். எங்க சுரேஷ்? எங்க எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தச்சித்தெருவில் வந்து தேர் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து தச்சரில் வந்து சடன் சக்கரத்துக்கு வந்து மூவ் ஆகும். அழகாக இருக்கு பாருங்க.
கரெக்டாக சடன்சா குளத்தில் இருக்குது. சடன்சா குளத்தை கிராஸ் பண்ணிவிட்டு சின்ன தெருவில் வந்துட்டு கிராஸ் பண்ணி என்ன வந்து வச்சுருவாங்க. ஒயர்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து டேர்னில் வந்து கொஞ்சம் ஸ்லோப் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, சும்மா நல்லா ஏதாவது பண்ணுங்க. அது எடுத்ததே போதும் போகும். 101வது வருஷம் இந்த தேர் இந்த வருஷம் புறப்பாடு. 101 வருஷம் ஆகுது இந்த தேர் செஞ்சு 101 வருஷம் ஆகுது. லாஸ்ட்டாக எப்போ தேர் எழுத்தாங்க இங்கே? 2019. அவன் ஏன் கண்டினியூஸாக ஏன் பண்ணலை? குறுக்கில் கொரோனான்றனால செய்யலை. கொரோனா அது இல்லாமல் கோயில் கும்பாபிஷேகம்னால செய்யலை. இதுக்கு இதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சொல்கிறீங்க. ஹைட்டு வந்து ஒரு வருஷம் தீ பிடிச்சதுனால அது ஹைட்டு ஒரு 4 அடுக்கு குறைச்சாச்சு. இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்? இந்த வருஷம் தான் 101வது வருஷம், அதான் ஸ்பெஷல். 1923 இப்போ 2023 செய்யணும். இதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணுவீங்களா? ரெகுலராக பண்ணிட்டு கார்னரில் வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ரொம்ப ஹோல்டில் வச்சுருக்காங்க. ஸோ இருந்து இப்போ வந்து சின்ன தெருவுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. க்ளோஸ்டான ஏரியா ரொம்ப வந்து உமா பலாப்பழம் ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லு. மல்ல சிவாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? சிவா கேட்குறாண்டி என்ன ஊரெல்லாம் பேசினே இருக்காரு மாமா அப்படின்னு. ஊரெல்லாம் ஆள் இருக்காங்க, என்ன பண்ணுறது? பண்ணியாச்சா? 1/2 கிலோ பத்துமா? இது வந்து காஞ்ச மிளகா அது இருக்கு. வெண்ணிலா இருக்குது. வெண்ணிலா வேணா வேறு ஸ்ட்ராபெரி வெண்ணிலா அவ்வளோதான். சரி இன்னொன்று. ஸோ இப்போ தேர் வந்து சின்ன தெரு முனையில் நிற்குது. ரொம்ப நேரமாக சடன்ஸை பக்கமே பிளாக் ஆகிட்டு இப்போ சின்ன தெரு முனையில் நிற்குது. நான் இப்போ சின்ன தெரு முடிச்சுட்டு பஜார் ரோடு போயிட்டு வந்து இடத்துல வச்சுருவாங்க. அவ்வளோதான். மழை வரதுக்கு முன்னாடி முடியாதுன்னு நினைக்கிறேன். டெஃபரெண்டாக வந்து மழை வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. பாருங்கள், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது க்ளவுடு. இப்போ டெஃபரெண்டாக வந்து மழை இருக்குது. மழைக்கு முன்னாடி கண்டிப்பாக வாய்ப்பு எல்லாம் நினைக்கிறோம்.
நல்லோர் மூடி மணித்தொகை வீரச்சார் போல் நேராக பார்த்தாச்சு அண்டு சங்கிலியும் தொட்டு கும்பிட்டாச்சு அண்ட் தேர் வந்து ஆல்மோஸ்ட் சின்ன தெரு முனையில் போயிடுச்சு அந்த முடிச்சிட்டாங்கன்னா ஈவினிங்குள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் இதான் ஃபஸ்ட் டைம் திருவிழா கலந்துக்கிற விளாக்காக ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுவாங்கன்ட்டு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க போலீஸ்லாம் செம்மையாக கோஆப்ரேட் பண்ணாங்க நடுவில் விட்டாங்க எல்லாமே விளாக் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து அது வந்து டீட்டெயிலாக ரொம்ப வந்து க்ளீனாக வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் until then take care bye bye